கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பெருந்துயர சம்பவம் தமிழகத்தை உலுக்கியிருக்கிறது என்றே சொல்லலாம். நேற்று நள்ளிரவு நேரத்திலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூருக்கு விரைந்து அங்கு ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்ட நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவரும் அங்கு வந்திருந்தார். தற்பொழுது வெளிநாட்டிற்கு சென்றிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக தற்போது திருச்சி விமான நிலையம் வந்து இறங்கியிருக்கிறார். தற்பொழுது திருச்சியிலிருந்து கரூரை நோக்கி அவர் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் கரூரை அடைந்து அங்கு ஆய்வுப் பணிகளில் ஈடுபட இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தையும் சந்திக்க உள்ளார். இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியேறிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கரூரை நோக்கிய தனது பயணத்தை அங்கு விமான நிலையத்திலிருந்து தொடங்கும் காட்சிகளை தான் நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம். சுமார் எத்தனை மணி அளவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கே திருச்சி வந்து சேர்ந்திருக்கிறார்? இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் கரூர் சென்று சேர இருக்கிறார்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரமானது நேற்று இரவு கரூரில் நடைபெற்ற நிலையில அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்த ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே நள்ளிரவே தமிழக முதல்வர் அங்கு கரூர் நோக்கி விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவர் குடும்பங்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த நிலையில தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக துபாயிலிருந்து தனி விமானம் மூலம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். இங்கிருந்து தற்போது சாலை மார்க்கமாக கரூர் நோக்கி விரைந்திருக்கிறார். அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே கரூரில் இருக்கக்கூடிய கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிறார். அங்கு தற்போது சிகிச்சை பெற்று வரும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து பலரும் பாதிக்கப்பட்ட நிலையில அங்கு சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மேலும் இந்த சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் அது குறித்தான விவரங்களையும் கேட்டறிய இருக்கிறார். மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்கும் வண்ணமும் அவர் கேட்ட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அங்க இந்த அரசு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முறையாக விளக்கம் கேட்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது குறித்தான விவரங்களையும் வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது இங்கிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்க அவருடன் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் செந்தில் பாலாஜி அவருடன் சென்றிருக்கிறார். இந்த தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் கரூர் நோக்கி விரைந்து வரும் நிலையில சரியாக திருச்சி விமான நிலையத்திற்கு 10 மணிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை தேமுதிகனுடைய பிரேமலதா விஜயகாந்த் திருமாவளவன் ஆகியோரும் கரூர் நோக்கி செல்வதற்காக இங்கு வருகை தர உள்ளனர். இதன் காரணமாக இந்த கரூரில் நடைபெற்ற இந்த துயர சம்பவமானது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மட்டுமல்லாமல் அனைவரையும் மனதை உழுகரைக்கு சென்றிருந்தாலும் தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த இறந்தவர்களின் குடும்பத்தையும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். நன்றி தினேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. கரூரை நோக்கி அனைத்து கட்சி தலைவர்களும் தற்பொழுது விரைந்து வருகிறார்கள். அந்த வகையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் துபாயிலிருந்து நேரடியாக திருச்சி விமான நிலையம் வந்து தற்பொழுது அங்கிருந்து கரூர் நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.